அவளாலதான் டாடி என்கிட்ட அடிக்கடி கோவப்படுறாங்க. என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. And he slapped me. இந்த ஒரு விஷயத்துக்கு பிராச்சி நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இங்க பாரு ரியா, இந்த அடிய நான் என் பொண்ணுக்காக அடிக்கல, உனக்காகவே தான் நான் அடிச்சேன். பிராச்சி எப்பவுமே உண்மைதான் சொல்லுவா, அவ ஏன் பொண்ணு. இங்க பாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உண்மை என்னைக்காவது வெளியே வரும். ஆனா ரியா, நீ குழந்தை இல்ல, நீ ஒரு முட்டா. எனக்கு கோவம் வந்துச்சு, அப்ப அதை செஞ்சேன், அப்புறம் கோவம் வந்துச்சு, இதை செஞ்சேன்னு. சரி, அடுத்தவங்க லைஃப பத்தி தான் உனக்கு எந்த கவலையும் இல்ல, உன் லைஃப பத்தி கூட உனக்கு கவலை இல்ல. இப்படி ஒரு டிராமா பிளே பண்ணிருக்கே, நீ எங்கேயாவது விழுந்து உனக்கு அடிபட்டு இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிபட்டு இருந்ததா, நீ இது வரைக்கும் அப்பா அப்பான்னு பேசிட்டு இருக்கியா? அவர் நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தியா? மீரா உன்னை பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்புறம் பிராச்சி, வாழ்நாள் முழுக்க அவ மேல உன்னால பழி விழுந்திருக்கும். உன் வாழ்க்கைய மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற 4 பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ண பார்த்து, உனக்கு யாரோட லைஃப பத்தியும் கவலை இல்லைல்ல? நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான், அத வேல்யூ பண்ண கத்துக்கோ. இதோட நிறுத்த. இதுக்கு மேல நீ திருந்தலனா நான் உன்னை திருத்துவேன். எனக்கு என் பொண்ணு பிராச்சி எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். சரி சரி, ஒண்ணும் இல்ல, எல்லாம் முடிஞ்சது, அழாத. குழந்தை மாதிரி தப்பு பண்ற, அதுக்கப்புறம் குழந்தை மாதிரி அழற, இது என்ன வேலை? அப்ப என்னை ஒரு குழந்தைய நினைச்சு மன்னிச்சிருங்க. I'm really sorry. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியல. நான் மறுபடியும் இந்த தப்பை செய்வேனா செய்ய மாட்டேனான்னு தெரியல. ஆனா இப்ப நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாம். கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கி தான் ஆகணும். ரியா இப்ப நல்லா இருக்கா. அப்புறம் மிஸ்டர் மெஹ்ரா அவளுக்காக மன்னிப்பும் கேட்டுட்டாரு. அப்புறம் மிஸ்டர் மெஹ்ரா நம்ம காலேஜோட ட்ரஸ்டி வர, அவரே மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. இந்த விஷயமா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையும் சொல்லிடுங்க. நாம இந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போறோம். நல்ல வேலையா நீயே வந்து என்ன பார்த்துட்ட. ரியா இஸ் ஃபைன், அவளுக்கு எதுவும் ஆகல. ஷீ இஸ் ஆல் ரைட். ஐ எம் சாரி. நான் உன்னை என்னென்னவோ பேசிட்டேன், அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. சார் 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 ப்ளீஸ், நீங்க சாரி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். என்னால உங்க நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது. இல்ல ப்ளீஸ், என்ன பேச விடு. நான் உன்னை எப்படி எல்லாம் பேசினேன். ஐ ஹோப் நான் ஏன் இப்படி பேசணும்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். ரியாக்கு ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே என் மூளையே வேலை செய்யல. யாரு என்ன சொன்னாலும் நான் அதை உண்மைன்னு நினைச்சிட்டேன். ஆனா உன்கிட்ட உண்மை இருந்துச்சு. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைதான். அப்புறம் உன்னுடைய அம்மா, உன்னோட மாம், ஷீ இஸ் தி பெஸ்ட். அவங்க உனக்கு நல்ல பண்பாடுகளை கத்து கொடுத்திருக்காங்க. அவங்க ஃபெயில் ஆகல, நான் தான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் என்னோட பொண்ணுக்கு நல்ல பண்பாடுகளை கத்து கொடுக்கல. ஒருவேளை அவங்க அம்மா அவளுக்கு கத்து கொடுத்திருந்தா. இல்ல சார், ப்ளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க ரொம்ப நல்ல ஃபாதர். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யூ ஆர் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபாதர். நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவ கண்டிப்பா நல்லவளா தான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவ உங்க முன்னாடி வந்து நிப்பா. அன்னைக்கு நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. ரியா ரொம்ப கொடுத்து வச்சவ. அவளுக்கு உங்க மாதிரி ஒரு ஃபாதர் கிடைச்சதுக்கு நீங்க அவ மேல காட்டுற அன்பு மாதிரி வேற யாரும் அவங்க பிள்ளைங்க கிட்ட காட்ட மாட்டாங்க சார். சோ ப்ளீஸ், இது எல்லாத்தையும் யோசிக்கிறத விட்டுடுங்க. அந்த விஷயத்த மறந்துடுங்க. பிகாஸ் யூ ஆர் தி பெஸ்ட். ஐ ஹோப் யூ நோ தட். Excuse me. நான் மன்னிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துல நீ ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டேனாதான் இந்த மன்னிப்புக்கே அர்த்தம் இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கலனா எந்த அர்த்தமும் இல்ல. அழறத நிறுத்த. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பொண்ணுங்க எப்பவுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா கூடவே இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல.
பொண்ணுங்க தான் அவங்க அம்மாவோட அடையாளம். நீ ஏதாவது தப்பு பண்ணேன்னா அது உங்க அம்மாவை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். நீ எதை செஞ்சாலும் அம்மா உன் பக்கத்துல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்காங்கன்றத நீ தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அம்மா பத்தி எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க எனக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா, இந்த அறையும் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருந்தா, என் டாடி என்ன அறையும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன அறையும் போது எனக்கு அது தப்பாவே தெரியல. நான் திருப்பி தப்பு செஞ்சேனா நீங்க என்ன தாராளமா அடிங்க. ப்ளீஸ் என்ன மறுபடியும் கட்டி பிடிச்சுக்குங்க. உனக்கு ஏதோ இந்த வீட்டுல மரியாதை கொடுக்கறதுனால எல்லா உரிமையும் இருக்குன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சிடாத. இந்த கை உங்கிற உரிமை ஒருத்திக்கு மட்டும்தான் இருக்கு. அது அம்மாக்கு. குழந்தையில இருந்து மீராவுக்கு நான் அம்மான்ற அந்தஸ்து கொடுத்திருக்கேன். அவங்க என்ன கண்ணத்துல கூட அறையலாம். நீ என்ன குருடியா? வெளிய வாடி. வெளிய வா. So sorry. I'm so sorry. என்ன சாரி? சாரி சொன்னா சரியா போய்டுமா? என் காலை உடைச்சிட்ட. Are you okay? What are you okay-ஆ? எங்கயாவது மோதுறனா எங்கயாவது போய் மோத வேண்டியதானே? ஏன் மேல வந்து இடிக்கிற? என்ன அறிவே இல்லையா நான் உனக்கு? இப்ப போயாகணும். சொல்லிட்டே இருக்க. எங்க போற? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இங்க பாத்தீங்களா? ஏய் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இங்க பாத்தீங்களா நான் எப்படி கத்திட்டு இருக்கேன்? அவ பாட்டுட்டு போயிட்டே இருக்கா. எவ்வளவு திமிரு அவளுக்கு. அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. அவ டிரைவிங்ல இருப்பா. ரியாவை பார்க்க போற அவசரத்துல இருப்பா. ஆனா ரியா கிடைச்சிட்டானே அவகிட்ட நம்ம எப்படி சொல்றது? இப்படி போன் எடுக்காம இருந்தா எப்படி சொல்றது? மித்தாலி அண்ணி நான் சொல்றது கேளுங்க. அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறம் மெசேஜ் அனுப்புங்க. ரியா கிடைச்சிட்டான்னு மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் அவ போன் எடுக்கும்போது கண்டிப்பா இத பாப்பா. மெசேஜும் பண்றேன், அவளுக்கு போனும் ட்ரை பண்றேன். நான் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களை மட்டும் இல்லாம உங்களுக்கும் நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிருப்பீங்க. நான் ரொம்ப ஸ்டூபிட், நான் ரொம்ப மோசமான பொண்ணுன்னு நினைச்சிருப்பீங்க. எனக்கு தெரியும். நிச்சயமா இல்ல. நீ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீ இந்த மாதிரிலாம் உன்னை பத்தி பேசினா நான் அப்புறம் கூட பேச மாட்டேன். இல்ல ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அப்ப நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, இனிமே நீ உன்னை பத்தி எதுவும் தப்பா நினைக்க மாட்ட, தப்பா சொல்ல மாட்டேன்னு. நீ எதை சொன்னாலும் நல்லதாவே சொல்லணும், எதை நினைச்சாலும் நல்லதாவே நினைக்கணும். நீங்க எப்படி இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? ஏன்னா நீயும் நல்லவ. நாம எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களோ நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் நல்லாதான் இருக்கும். என்னை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்க. And I really, really like you. I like you a lot too. இப்ப நான் கிளம்பணும். கவனமா இரு. Take care. இங்க பாருமா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையுமே மறந்து இதுக்கப்புறம் என்னன்னு யோசி. எப்படி அங்கிள் மறக்க முடியும்? ஐ மீன், நான் செஞ்ச எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் என்ன யோசிச்சாலும் நான் செஞ்ச தப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் டாடி என் மேல ரொம்ப கோவத்துல இருப்பார்னு எனக்கு தெரியும். அவருக்கு நிச்சயமா என்ன பிடிக்காதுன்னு தெரியும். அப்படிலாம் இல்லம்மா. அது கொஞ்சம் கோவம் இருக்கத்தான் செய்யும். இங்க பாருமா, எல்லாருக்குமே கோவம் இருக்கத்தானே செய்யும். ஆனா அதிகம் கூடாது. அதிகமா கோவம் இருக்கவே கூடாது. இப்ப நீ ஒரு வேலை பண்ண. உன்னோட அப்பா வர்றதுக்கு முன்னாடி நீ முன்னாடி போய் உட்காருக்கும். அதுக்கப்புறம் அவன் கூல் ஆயிடுவான். போ முன்னாடி போய் உட்காரு. சீக்கிரமா போ. என்னப்பா நீ எவ்வளவு நேரமா ஆக்குவ? பின்னாடி போய் உட்காரு. அவ எதுக்கு பின்னாடி உட்காரணும்? ரியா, நீ முன்னாடியே உட்காரு. நீ பின்னாடி உட்கார்ந்தனா உன் அப்பாவை டிரைவர்னு சொல்லுவாங்க. நினைச்சுக்கிட்டோம். வண்டியை ஓட்டுறவனுக்கு பேரு டிரைவர் தான். இதுல என்னப்பா இருக்கு? அவன் முன்னாடி உட்காரட்டுமே. அவ்வளவு அக்கறை இருந்தா நீ வந்து இங்க முன்னாடி உட்காரு. நான் வண்டியை ஓட்டணுமா வேண்டாமா? ஐ நீட் சைலன்ஸ்.
நீங்க என்ன அறியும் போது எனக்கு தப்பாவே தோணல. நான் மறுபடியும் தப்பு செஞ்சேன்னா நீங்களும் என்ன மறுபடியும் அரைஞ்சிருங்க. ப்ளீஸ் என்ன மறுபடியும் கட்டி பிடிச்சிக்கிறீங்களா? அம்மா அம்மா என்னாச்சு? மிஸ்டர் மெஹராவே சொன்னார்ல ரியா நல்லா தான் இருக்கா, அவளுக்கு ஒன்றும் ஆகலன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ரியா நல்லா தான் இருக்கா. என்கிட்ட அவ மன்னிப்பு கேட்டா. மன்னிப்பா? நீங்க உடனே மன்னிச்சிட்டீங்க. அம்மா அவனால மிஸ்டர் மெஹரா கிட்டேயும் தான். ஆமா எனக்கும் தான். ஆனா அவளோட அப்பா நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அவர் என்ன திட்டும் போது கூட வெளியில இருந்து பார்க்க கோவமா இருந்தாரு, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருந்தாரு. எனக்கு அது தெரிஞ்சது. எனக்கே தெரியும் போது அவளுக்கு தெரியாதாமா? அவ ஒரு குழந்தைடா. அவ ஒண்ணு சின்ன குழந்தை இல்லம்மா, அவ எப்பவும் அப்படிதான். ஆனா நீ அப்படி இல்லடா. அவளை பத்தி அந்த மாதிரி பேசாத செல்லம். சரி அவளை பத்தி நான் பேசல. மிஸ்டர் மெஹரா பத்தி பேசலாம்ல. அவரு ரொம்ப நல்லவர். இன்னைக்கு அது ப்ரூவும் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு என்னமோ அந்த கடவுளா பார்த்துதான் மிஸ்டர் மெஹராவை எனக்காக இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு தோணுது. அதாவது இன்றைய சூப்பர் ஹீரோ. நான் எப்ப பிரச்சனையில இருந்தாலும் அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண வராரு. இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைன்னா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா நான் விட்டுருக்க மாட்டேன். உன்னோட அந்த சூப்பர் ஹீரோ வரதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் மாம் வந்து உன்னை காப்பாத்திருப்பேன். புரியுதா? ஓஹோ, அவர் மேல உங்களுக்கு பொறாம வர வருதா? உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்களை விட முக்கியமானது எனக்கு வேற எதுவும் இல்ல. யூ ஆர் மை சூப்பர் ஹீரோ. மிஸ்டர் மெஹராவும் இருக்காரு, ஆனா உங்களுக்கு அப்புறம் தான் செகண்ட் பெஸ்ட். சித்தி, பிராச்சி, பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் வர சொன்னாரு. ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஏன் என்னாச்சு? நீங்களே வந்து பாருங்களேன். எவ்ரிபடி கம் ஹியர், கம் ஃபாஸ்ட். எல்லாரும் சீக்கிரமா வாங்க. புயல்னால நாம இந்த ட்ரிப்பை இங்கேயே இப்பவே முடிச்சுக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் உங்க திங்ஸை உடனே பேக் பண்ணுங்க. சீக்கிரமா எல்லாரும் பஸ்ல போய் உட்காருங்க. சீக்கிரம். ரைட் எவ்ரிபடி, இந்த ரிஸ்க நான் எடுக்க விரும்பல. எல்லாரும் உங்களோட திங்ஸை பேக் பண்ணிட்டு சீக்கிரமா போய் பஸ்ல உட்காருங்க. மிஸ்டர் அரோரா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்களும் எங்க கூடவே பஸ்ல வந்துருங்க. இங்க உங்களுக்கு சேஃப் இல்ல. உங்க திங்ஸை எடுத்துட்டு வந்துருங்க. Thank you. நிறுத்துங்க நிறுத்துங்க. வண்டி பின்னாடி எடுங்க. பின்னாடி போங்க. என்னாச்சு சார்? பிரிட்ஜ் உடைஞ்சு போச்சு, முன்னாடி போக முடியாது. ஆனா டெல்லி போறதுக்கு இன்னொரு வழி ரொம்ப தூரமா இருக்கே. அந்த வழியில உங்களால போக முடியாது. நிறைய மரங்கள்லாம் கீழே விழுந்துச்சு சார். வேற ஏதாவது வழி? வேற எந்த வழியுமே இங்க இல்ல சார். இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி வேணா நீங்க அங்க தங்கிக்கலாம். நாளைக்கு காலையில தான் எல்லாமே கிளியர் ஆகும். ப்ளீஸ் பின்னாடி போங்க. இப்போ என்ன பண்றது? முதல்ல கிளம்பலாம். பின்னாடி போ. ரிசப்ஷன் இங்க தானே? ஆமா சார், வண்டி அந்த பக்கமா பார்க் பண்ணுங்க. டாட், டாட், டாட். பிரியா கண்ணா, வா வாமா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, ஐ வில் டாக் டு ஹிம். இங்க பாருமா, இந்த விஷயத்துக்கு போய் இதுக்கெல்லாம் நீ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நீ விருப்பப்பட்டா இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் யூ கேன் கால் மீ டாட். But dad, yeah, that's my kid. Come, let's go in. Excuse me, my room key? Yeah. Your room key and your room number is 1203. Thank you. Mr. Mehra? Sir, can I have a selfie with you? Yeah, of course. Thank you, sir. டாடிக்கு என்ன இங்க எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க? அட இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. நீ அவனோட பாப்புலாரிட்டியை பார்த்தது இல்லையே. எவ்வளவு பாப்புலர் இருந்தா தெரியுமா? அப்பலாம் நீ எல்லாம் பிறக்கவே இல்ல. Really? இப்போ கூட ஞாபகம் இருக்கு. பெங்களூர் கான்ஃபரன்ஸ்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? என்னையா அவங்க உள்ள விடல. அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டான். நான் அப்படி இப்படி பூந்து உள்ள போனேன். இன்னைக்கு வரைக்கும் கூட எத்தனையோ ஃபேன்ஸ் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் மாறவே இல்லை. அதுக்கப்புறம் என்னலாம் ஆச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்னன்னா, முதல்ல இருந்த அபி
ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இப்பவும் சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா முன்னாடி ரொம்ப சிரிப்பான். இன்னைக்கு சிரிக்கிறது குறைஞ்சிருச்சு, திட்டுறது அதிகமாயிருச்சு. எவ்வளவு கத்துறான் தெரியுமா? நான் அவனோட ஃப்ரெண்ட், எனக்கே இந்த நிலைமைன்னா வெறும் பிசினஸ் பார்ட்னரா மட்டும் இருந்திருந்தேன். இப்ப சிரிக்காத. அவனை நான் போய் முதல்ல கூல் பண்ணிட்டு வரேன். இரு. வாங்க, ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு. வாங்க எல்லாருமே வாங்க, சீக்கிரம் கம் ஃபாஸ்ட். நாம இன்னைக்கு ராத்திரி இங்கேயே ஸ்டே பண்றோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இது ரொம்ப பாதுகாப்பான இடம். அப்புறம் இப்ப கிளைமேட் கூட கொஞ்சம் நல்லா இருக்கு. வாங்க, மூவ், எல்லாரும் வாங்க. உள்ள வா. மெதுவாவே. எஸ் மேம், மே ஐ ஹெல்ப் யூ? ஆக்சுவலி அது என்னன்னா, டெல்லி போற வழியில பிரிட்ஜ் இருக்குல்ல, அது உடைஞ்சிருச்சு. அதனால. எஸ் மேம், ஐ நோ, ஹி டோல்ட் மீ. அவங்களும் அதுக்காக தான் இங்க தங்கி இருக்காங்க. அவங்களா? யாரு? எஸ் மேம், காட்டுறேன். வாவ், இந்த ரெசார்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது. எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இங்க வந்து தங்கி இருக்காங்க. மத்தவங்க எல்லாரும் இங்க தங்க தான் செய்வாங்க. அப்புறம் நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிருவேன். எஸ் மேம். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ ப்ராப்ளமா? இல்ல, எந்த ப்ராப்ளமும் இல்ல. நம்ம எல்லாருக்கும் ரூம் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டுட்டு இருந்தேன். அம்மா, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஆமா, கெஸ்ட் இருக்காங்க. ஓகே. எஸ் மேம், டோன்ட் வரி, எல்லாருக்குமே ரூம் இருக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ மேம். எக்ஸ்கியூஸ் மீ, ரூம் நம்பர் 1201 எங்க இருக்கு? அந்த பக்கம் இருக்கு மேடம். அந்த பக்கமா? ஆமா. ஓகே. இந்த அபி. ஓ சாரி, நான் மறந்தே போயிட்டேன். நீ டீ குடிக்க மாட்டல்ல? பரவாயில்ல, விடு விடு. இங்க பாரு அபி, நானும் ஒரு அப்பா தான். அப்பாங்கிற முறையில நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சில சமயம் நம்ம பசங்களோட மைனஸ் என்னன்னு நாம புரிய வைக்கணும். சில சமயங்கள்ல அவங்க செய்யற தப்ப நாம மறக்கவும் செய்யணும். இங்க பாரு அபி, மறந்துடு. ரியா பண்ணதை மறந்துடு. இல்ல விக்ரம், ரியா தப்பு பண்ணல. தப்பான வழியில போயிட்டு இருக்கா. அந்த தப்பான வழி அவளை எங்க கொண்டு போய் விடும் தெரியுமா? தப்பு நான் தெரியாம செய்யறது. ஆனா இவ எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்றா. அப்படி யாராவது செய்வாங்களா? செய்வாங்களே. நான் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி தானே பண்றேன். அட, நான் கிண்டல் பண்ணப்பா, ஜாலியா இரு. மைண்ட கூல் பண்ணதான் சொன்னேன். ரொம்பலாம் போட்டு யோசிக்கப்படுது, மறந்துடுவா. விட்டு, ஜஸ்ட் கூல். ப்ளீஸ் விக்ரம், என்ன கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்க விடு. ஹலோ. ஓகே, இப்போ நான் போறேன். ஆனா நான் சொன்னதை கொஞ்சம் கூலா யோசிச்சு பாரு, சரியா? ஓகே, டேக் கேர். சித்தி, இதுவா? 1203. நம்மளோடது 1204ல அங்க இருக்கு. வாங்க, இதான் நம்ம. இதுதான். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க. ஓகே. யாருக்கு ஃபோன் பண்றீங்கம்மா? சரிதா ஆண்டிக்கு தான். ரொம்ப கவலையா இருப்பாங்க. சிக்னலே இல்ல. ஆமா, ரியா எங்க காணோம்? அவ பஸ்லயும் இல்ல, கீழயும் இல்ல. சித்தி, அவ டாட் கூட முன்னாடியே போயிட்டா. ஐ ஹோப் இப்ப அவ மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அவ என்ன குழந்தையோ, அவங்க அப்பா பாவம் எப்படிதான் இதை டேக்கிள் பண்ண போறாரோ. அம்மா, என் வாட்ச பாத்தீங்களா? பஸ்ல கழட்டிட்டேன், எங்க வச்சேன்னு தெரியலம்மா. மிஸ்டர் மெஹராக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? ஒரு பேரண்ட் இன்னொரு பேரண்ட்க்கு சஜஷன் கொடுத்தா வேணாம், அது நல்லா இருக்காது. அவர் ஒருவேளை நான் அவரோட ஃபேமிலி மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆகிறேன்னு நினைச்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்காது. அப்பாங்கிற முறையில நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, சில சமயம் நம்ம பசங்களோட மைனஸ் என்னன்னு நாம புரிய வைக்கணும். சில சமயங்கள்ல அவங்க செய்யற தப்ப நாம மறக்கவும் செய்யணும். உனக்கு கிண்டலா இருக்கா? நான் ஏதோ பெரிய விஷயம் நினைச்சேன். நீங்க கோமா இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நினைச்சேன். நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நான் நினைச்சேன். நான் எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசலான்னு வரேனோ அப்பெல்லாம் உங்ககிட்ட ஃபைல் இருக்கும், இல்லனா கிட்டார் இருக்கும். அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்காக நான் நினைச்சேன். நீ
என்ன சமாதானப்படுத்திருக்கணும். நீங்க அமைதியா இருந்தா என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? நீங்க என்கிட்ட பேசிருக்கணும். நீங்க பேசினாதானே எனக்கு தெரியும் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. சரி விடு, நீ புரிஞ்சுப்பன்னு நான் நினைச்சேன். ஒருவேளை எனக்கு புரியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை சால்வ் பண்றதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட், இது ரொம்ப தப்பான வழிப்பா. அப்புறம் 2வது மனசுல இருக்கிறத பேசுற வழி, அதாவது கம்யூனிகேஷன். பேசிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், இல்லனா ப்ராப்ளமே இல்லன்றது தெரிஞ்சிடும். புரிஞ்சிடுச்சு. இத நான் உலகத்துக்கே சொல்லுவேன். பிரக்யா சொன்ன விஷயம்தான் சரி. ரியா கூட பேசாம இருக்கிறது சொல்யூஷன் இல்ல. அவகிட்ட பேசணும், அவளுக்கு புரிய வைக்கணும் அவ செய்யறது தப்புன்னு. அவ மேல கை ஊங்குறதோ அவளை சத்தம் போடுறதோ ரொம்ப தப்பு. பிரக்யா சொன்ன மாதிரி நான் அவளை டேக்கிள் பண்ணி இருந்திருக்கணும். அவ இருந்திருந்தா ரியா கிட்ட அன்பா பேசி அவ புரிய வச்சிருப்பா. நானும் அதை தான் செஞ்சிருக்கணும். இல்ல, அவகிட்ட நேரடியா பேசுறேன்.